ஸ்டார்ட். கன் கன் பேசுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கற்கோயில் ஐயனார் கோயில், பாலைவனம் காடு. தமிழ்நாட்டில் பாலைவனம்னு சொல்கிற காடு தேரி குடியிருக்கு. முந்திரி மரம், மரத்தை கட்டி முந்திரி பழத்தை பிடி. முந்திரி மரம், முந்திரி கொட்டையோட. நீங்கள் முந்திரி பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், முந்திரி கொட்டையை எடுத்துகிட்டு போக அலோடு கிடையாது இங்கே. இது வந்து பிஞ்சு. அப்படி நம்ம கொஞ்சம் கேட்டு வந்தீங்கன்னா முந்திரி பழம் எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம். கொட்டை கீழே, இந்த கொட்டைலாம் கீழே எடுக்கணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குங்க, இங்கே இருக்கு பாருங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கீழே விட்டாங்க வருங்க பாருங்கள். பழம் எவ்வளோ நாள் பறிச்சுட்டு போனால் கொட்டை கீழே போட்டுருணும். ஏன்னா பாசிக்காரன் பிடிக்கிறோம். ஜூமிங்லாம் இல்லை, கிடையாதுங்க, ஜூமிங் கிடையாதுங்க. பாருங்கள், இந்த பக்கம் மேடாக இருக்கும், இந்த பக்கம் பள்ளமாக இருக்கும். இது இன்னைக்கு நாளைக்கு வந்தீங்கன்னா அங்கே பள்ளம் மேடாக இருக்கும், இங்கே பள்ளமாக இருக்கும். காற்று அடிக்கிற மண்ணை தள்ளி எப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் என்ன நடக்கூட்டு வெயிலில் போயிட்டுருக்கான். நான் பாருங்க, அது மேடு ஒரு 50 அடி மேடு. பாருங்க, நம்மளாலே நடக்க முடியல. நடக்கும்போது சார் வந்துடுறாங்க, லேடிஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. லேடிஸ் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பசங்களாக வரலாம். தண்ணி கேனோட வாங்க, தண்ணி கேன் இல்லாமல் வந்துடாதீங்க. அப்புறம் நாங்கள் சொல்லி தான் வந்தேன்னு கெட்ட வாதியில் திட்டாதீங்க ஈனா. ஏய் ஜம்முன்னு எடுத்துருக்கேன்டா, திருப்பி அதுவே வா, அவ்வளோதாங்க. பனைமரம் இருக்கும், இந்த பக்கம் இல்லை, அது கொஞ்சம் லாங்கில் இருக்குது. அதனால் எங்களால் அங்கே போக முடியாது. போகணுன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி கேன் எடுத்து வந்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவோம். வாங்க, வரும் தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா நீங்கள் குடிக்கலாம். ஒரு சின்ன பழத்தில் எவ்வளோ சாறு வருதுன்னு பாருங்கள். தண்ணி தாகத்தான் எடுக்கும். ஒரு சின்ன பழம் எவ்வளோ தண்ணி சொட்டி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம காய்ஸ் வந்து நம்மளை வீடியோ எடுப்பார். இதாடா டே, அடே பாருங்க எவ்வளோ பெரிய பழம். செல்லில் அந்தளவுக்கு தெரியாது, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பழமும் முந்திரி பழம் நிறையா கிடக்கு. உங்கள் ஆசைக்கு எவ்வளோ நாள் பார்த்துக்கலாம். வாங்க, நம்ம கூட வாங்க. இதெல்லாம் போயிட்டேன்னு வச்சுக்க, மேலே வந்துருவியா? பேசுகிறா கரெக்டா, மேலே வந்துடுவே. பள்ளம்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்ஸை உள்ளே தள்ளி விட போகிறோம். இல்லை, நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா மேலே எழுந்திரிச்சு வர முடியாது. பயப்படுற மாதிரிங்க, தள்ளி விட்டுருவோம். பார்த்துக்கோங்க, சறுக்கிட்டே விளாட்லாம், ஆனால் குண்டியை வெந்துருங்க. இங்கே வருங்க, இந்த இதாங்க முந்திரி மரம். பழத்தை பாருங்கள், செக்க செவேன்னு இருக்கும். இப்போ இந்த பழத்தை நான் பிடிங்கி காட்டுறேன். அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முந்திரி மரம், முந்திரி பழம். அதே மாதிரி இந்த நீங்கள் செருப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, கால் அவிஞ்சு போய் புண்ணாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி கொட்டையை கீழே போட்டுடணும், கீழே உழுக மாட்டேங்குது. அதனால் நம்ம காய்ஸ் வந்து பிப்பார் பீயும் பாருங்க. பிக்கும் போதே எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்க, தெரிக்குது பாருங்க, ஊற்றிருச்சு பாருங்க. தண்ணி தாகமாக இருந்தால் அப்படி குடிச்சிக்கலாம். தண்ணி கொண்டு புளிஞ்சாவே உங்களுக்கு அந்த சத்து வந்துடும். அப்படி திருக்கி இழுத்திங்கன்னா கொட்டைக்கு தனியாக வந்துடும். கொட்டை கீழே போட்டுருங்க, கீழே போட்டாச்சு பாருங்க. நீங்கள் சாப்பிட்ருங்க. பழத்தை சாப்பிட்டு காட்டுங்க. மேலே சாப்பிடக்கூடாது, கத்தி இருந்தால் இதை மேலே வெட்டிடுங்க. கத்தி இல்லைன்னா மட்டும் சாப்பிடுங்க. மேலே சாப்பிட்டிங்கன்னா பாம்பு கடிச்சிருந்தால் உண்டு. சரிங்க, சரி காய்ஸ், நாங்கள் வந்து அடுத்தது மெயினாக அந்த பழத்தை பார்த்துருங்க. பல்ல நாங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கோம். நம்ம ஆள் இறங்கி கட்டுவார். இறங்கிட்டால் மேலே வர முடியாது. மேலே வர முடியலன்னா அப்படியே கீழே போயிட வேண்டியதான். இறங்கிட்டிங்கன்னா வேறு பக்கம் வழி மாறி போயிருவீங்க, ரிட்டன் வர முடியாது, வழி தெரியாது. அப்புறம் 2-3 நாளில் இறந்துருப்பீங்க, காப்பாற்றவும் முடியாது. உங்கள் எலும்பு கூட மட்டும்தான் அது நீங்களான்னு தெரியாது, கழுகு சாப்பிட்டு போயிடும். நீங்கன்னே தெரியாது, பார்த்துக்குங்க.
பார்த்து பத்திரமா வாங்க காய்ஸ். ஆல் தி வே. பாய் கட்டு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஊட்டியில் பார்ப்போம். இப்போ பேசு. அப்போ பேசணுமே பேசு. எல்லைக்கோடு கல். இந்த ஊர் பேர் என்னடா? தேரிக்காடு. 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 அது கோயில் பேர் என்ன? கற்கோயில் ஐயனார் கோயில். எல்லைக்கோடு. இங்கே ஒரு கல் இருக்கும். இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் இது போகிற வழி, இது வர வழிங்க. இதுக்குள்ளே தான் உள்ளே நுழையணும். மாற்றி நுழைஞ்சிட்டுனா உங்களை மண் அரித்து முடிச்சிடும், பூமிக்குள்ளே புதைச்சிரும். டன் டன். ஆள் இல்லாமல் வரக்கூடாது, ஆளோட தான் வரணும். ஆள் இல்லாமல் வந்தீங்கன்னா ஆளுனா இந்த ஆள் பசங்க கூட தான் வரணும், கூப்பிட்டு வந்துடக்கூடாதுங்க. அது தவறான விஷயம். அது தெளிவாக சொல்லணுங்களா? உள்ளே கூப்பிட்டு காட்டுக்குள்ளே வந்தால் 5 வருஷம் சிறை தண்டனை உண்டு. இந்த காட்டுக்குள்ளே ஒரு 10-20 பேர் கூப்பிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. சரி போதும்.